ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், துவரம்பருப்பு வந்து 1 கப்பு, அதே கப்பில் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் காய்கள் வந்து பீன்ஸு, கேரட்டு, குடமிளகாய், பரங்கிக்காய். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எல்லாம் ஒரு 4 பீன்ஸு 1 கேரட்டு தான் போட்டிருக்கேன். இது தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதில் வந்து நான் வெங்காயம் போடாமல் தான் செய்கிறேன். ஏன்னா கோயிலுக்குன்னு கேட்டிருக்காங்க, கோயிலுக்கு வெங்காயம் போடாமல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ நான் வெங்காயம் போடாமல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். முதல்ல இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்துருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, மறுபடியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். சப்போஸ் இப்போ வெங்காயம் எல்லாம் விலை ஜாஸ்தி, நம்ம என்ன சாம்பார் செய்யும்போது வெங்காயம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு யோசனை பண்ண வேண்டாம். அசல் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து 2 பருப்பையும் ஒன்றா போட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 பருப்பு நல்லா கழுவி போட்டிருக்குங்க. அதோட காய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாம் போட்டுட்டு, எந்த டம்ளரில் நீங்கள் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், வேகும்போது நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டிங்கன்னா காய்க்குள்ளெல்லாம் நல்லா உப்பு வந்து நல்லா சேர்ந்து நல்லா ருசி டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை குக்கர் வந்து நம்ம 3 விசில் இல்லை 4 விசில் போட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ 4-5 விசில் விட்டு நான் இது வந்து நல்லா குழைய வேக வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இதை வந்து நம்ம நல்லா இதெல்லாம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்கெல்லாமும் நம்ம வந்து சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கூட நீங்கள் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.